சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமகம சமையல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஆலு ஜீரா. இந்த ஆலு ஜீரா ரொம்ப சிம்பிள் ரெசிபி. அதாவது வீட்டில் யாராவது ரிலேஷன் வந்தாலோ இல்லை டக்குன்னு வெளியே போனோன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் பேனில் டாஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மசாலாலாம் அதிகமாக இருக்காது, வெறும் தாளிப்பு மட்டும்தான். இதில் சீரகம் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். நல்லா வேக வச்ச அந்த உருளைக்கிழங்குல அதில் அந்த சீரகம், அந்த பூண்டு, பச்சை மிளகா டாஸ் பண்ணால் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் சுட சுட சாப்பிட்றதுக்கு தான் இது வந்து நல்லா ஹேண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் செய்முறை பார்க்கலாம். ஆலு ஜீரா தேவையான பொருட்கள்: வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 1 நம்பர், சீரகம் 1 டீஸ்பூன், பொடிசா கட் பண்ண பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், பொடிசா கட் பண்ண இஞ்சி 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகா 2 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டீங்கல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறேன், இந்த உருளைக்கிழங்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கிழங்கு எடுத்துங்க. வேக வைக்கும் போது மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், உப்பு தேவையான அளவுக்கு போட்டிருக்கோம். உப்பு போடாமல் வேக வச்சிடாதீங்க, இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்காது. ஏன்னா அந்த உப்பு கரெக்டாக இருந்தால் தான் நம்ம அந்த தாளிப்போட சேர்த்து சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும். இன்னொன்று, இந்த கிழங்கு கையில் நெசி காமிக்கிற பாருங்க, அப்படி லைட்டாக அப்படி பண்ணாலே நம்ம உடையணும். இந்த மாதிரி பக்குவம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிழங்கு வேகாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன வேணா அந்த தாளிப்பு போட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால இந்த பக்குவத்தில் கரெக்டாக வேக வச்சு எடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து தாளிப்பு. எண்ணெய் வந்து மிதமான சூடில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த தாளிப்பு போடுங்க. சீரகம் நல்லா தாராளமாக போடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே போட்டோன்னே நல்லா பொரிஞ்சு வரணும். வரமிளகா 2 நம்பர் சொல்லியிருப்பேன், 2 3 சும்மா அப்படியே போடுங்க. அந்த சீரகம் பொரிஞ்சு வரும்போது வரமிளகா போட்டுறோம். இதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, நல்லா பூண்டு தாராளமாக போடுங்க. இதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இதெல்லாம் போட்டு லைட்டாக நம்ம வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி ரெசிபிக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில பேர் வந்து தாபா ஸ்டைலில் பண்ணும்போது இதில் வந்து மசாலா சேர்ப்பாங்க. வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க. சில பேர் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு பண்ணுவாங்க. ஒருத்தரும் ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. இது வந்து நாங்கள் ட்ரெடிஷ்னலாக வந்து நம்ம வீட்டு சைடில் பண்ணுற அந்த பக்கம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நாங்கள் ஸ்டார் ஹோட்டலில் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த பூண்டு, இந்த பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வறுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரகத்தோட வாசமும் அந்த பூண்டோட வாசமும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதில் வந்து அந்த காரம் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மிளகா காரம் மட்டும்தான். ஸோ அதுவும் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கினா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுக்க அந்த தக்காளி சேர்க்க ஆரம்பிக்கிறேன். இந்த பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக அந்த கலர் மாறி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தக்காளி நம்ம சேர்க்குறோம். இதான் விஷயம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உப்பு போட்ட பிறகு இதை நல்லபடி இப்போது இந்த தக்காளி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் அதில் போடுறோம். நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம். இருந்தாலும் இந்த தக்காளி பூண்டெல்லாம் போட்டிருக்கோம்ல, இதோட கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் போட்டு அந்த தாளிப்புலேயே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை இதில் சேர்க்குறேன். இதுக்கப்புறம் நல்லா கொத்தமல்லி, உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு அடுப்போட ஃப்ளேமே இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா சும்மா லைட்டாக ஒரு தண்ணி இதெல்லாம் போட்ட பிறகு இதை இப்படி பேனில் டாஸ் பண்ணுறோம். இப்படி டாஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணால் 1-2 உருளைக்கிழங்கு அப்படி லைட்டாக அப்படி மசிஞ்சு விடுங்க. 1-2 எல்லாத்தையும் இல்லை, சும்மா லைட்டாக அப்படி. அவ்வளோதான். இப்போ என்ன நல்லா டாஸ் பண்ணிட்டோம். டாஸ் பண்ணி முடிச்சு 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. விட்ட பிறகு அப்புறம் திருப்பி டாஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்னன்னா அந்த கிழங்கோட அந்த தாளிப்பு எல்லாமே மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இங்கே பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ரெசிபிகள் பண்ணும்போது முக்கியமாக எண்ணெய் அதிகமாக இருக்கக்கூடாது. எண்ணெய் அதிகமாக இருந்தால் என்ன ஆகுனா உங்களுக்கு சாப்பிடும்போது பிடிக்காது. ஸோ அதனால எண்ணெயோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கணும். எந்த அளவுக்கு சீரகம், அந்த பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி தாளிப்புக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதை நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுறேன். கடைசியாக நல்லா தாராளமாக தூக்கலாம் கொத்தமல்லி போட்டு அதை மிக்ஸ் பண்ணி இப்படி சர்வ் பண்ணுறேன்.
பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஷ்ஷை வந்து சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சம்டைம் எதுவுமே இல்லை சப்பாத்தி விட்டு சாப்பிட்னா இதை அப்படியே எடுத்து கையில் நசுக்கி அப்படி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா ஒரு ரசத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வேறு என்ன, இந்த கடி சாவல்லாம் பண்ணும்போது, கடி சாவல்னா இந்த தயிர் வச்சு பேஸ் பண்ணி பண்ணுற அந்த சாதத்துக்குலாம் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு அருமையான டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care. Thank you so much.